என்னைக்கு எங்க அம்மா என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நான் வயிறு நிரம்ப சாப்பிட்டதே இல்ல. கௌரி, உனக்கு இருக்கிறது வயிறு இல்ல, வாட்டர் டேங்க். அது என்னைக்கும் நிறையாது. காலுக்காக இத சொன்னதுதான் தாமதம். கோரி உருட்டுக்கட்டைய கையில எடுத்துட்டு காலுக்காகத்தை அடி பின்னிடுச்சு. கட்டின புருஷனை கூட பார்க்காம வெளுத்து வாங்கிடுச்சு. நிறுத்து கௌரி, நிறுத்து. புருஷனை உருட்டுக்கட்டையால அடிக்கிறியே, இது உனக்கு நியாயமா தெரியுதா? என்னோட வயித்த வாட்டர் டேங்குன்னு சொல்றியே, எனக்கு எப்படி கோவம் வரும்? கௌரி, நீ என்ன சொன்னாலும் நடந்தது நடந்ததுதான். உருட்டுக்கட்டையால நீ அடிச்சது அடிச்சதுதான். நான் இந்த கூட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த காட்டை விட்டே போறேன். இதுக்கப்புறம் உன் கூட ஒன்னா வாழவே மாட்டேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு யார் ஆசைப்படுறா? கிளம்பு கிளம்பு, இப்பவே கிளம்பு. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. கோரிக்காக இப்படி சொன்னதும் காலுக்காக பயங்கர கோபத்துல காட்டை விட்டு கிளம்பி போச்சு. போ போ, எங்க போயிடுவ? சாயங்காலம் ஆச்சுன்னா இந்த கூட்டுக்கு வந்துதான் ஆகணும். நீ கூட்டை விட்டு போறது திரும்பி வர்றது இதெல்லாம் என்ன புதுசா? தான் புருஷன் எப்படி இருந்தாலும் சாயங்காலம் வந்துருவாருங்கிற நினைப்புல கோரிக்காகவும் காலுவை கூப்பிடாம அலட்சியமா நின்னுது. காலுக்காக இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப கோபமா இருந்தது. அதனால எவ்வளவு தூரம் பறக்குறோங்கிறதே தெரியாம பக்கத்து காட்டுக்கே வந்துடுச்சு. ரொம்ப களைப்பா இருந்ததால ஒரு மரத்து மேல உட்காந்துச்சு. நம்ம பக்கத்து காட்டுக்கே வந்துட்டோங்கிறத காலுக்காக உணர்ந்தது. அது மனசுல இன்னும் புரியாத பயம் வந்துச்சு. அந்த பயத்துலயும் ரொம்ப தூரம் பறந்து வந்த களைப்புலயும் காலுக்காக மயக்கம் வந்து கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்ததால தலையில அடிபட்டு காகம் அப்படியே கிடந்துச்சு. அப்ப உணவு தேடி வந்த சோனா குருவி கீழே விழுந்து கிடந்த காகத்தை பார்த்துட்டு அங்க போச்சு. ஐயோ, இவருக்கு என்னாச்சு? தலையில வேற காயம்பட்டு இருக்கு, ரத்தம் வேற வருது. அப்ப அந்த வழியா போன புறாவும் இத பார்த்துட்டு அங்க வருது. இந்த காகத்தை பார்த்தா நம்ம காட்டை சேர்ந்தவர் மாதிரி இல்ல, வேற எங்க இருந்தோ வந்திருக்கு. சோனா, இவருக்கு நாம உதவி செய்யணும். இப்படியே விட்டா இவர் இறந்தாலும் இறந்துருவாரு. புறா அண்ணா, நம்ம 2 பேரும் இவரை தூக்கிட்டு என் வீட்டுக்கு போவோம். பிறகு சோனா குருவியும் புறாவும் காலுக்காகத்தை தூக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. காயத்துக்கு கட்டு போட்டாச்சு. ஆனா இன்னும் காகத்துக்கு மயக்கம் தெரியல. இவருக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். காகத்துக்கு இப்ப மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இருந்தாலும் இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கண்ணை மூடிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தது. சோனா, இவர் சரியாகிற வரைக்கும் நானும் உணவை எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு உதவி பண்றேன். புறா அண்ணா, வாங்க, இவர் கண் விழிக்கிறதுக்குள்ள இவருக்கு உணவு எடுத்துக்கிட்டு வந்துருவோம். இப்படி பேசிக்கிட்டு சோனா குருவியும் புறாவும் பறந்து போனாங்க. ஆஹா, அருமையான படுக்கை. படுத்த இடத்துக்கே சாப்பாடும் வருது. உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிட வேண்டியதுதான். அதுவும் இல்லாம கோரி கண்ணுல படாம மறைஞ்சு வாழ்றதுக்கும் இதுதான் நல்ல இடம். அன்னைக்கு ராத்திரி ஆச்சு. என்னது, ராத்திரி ஆயிடுச்சு, என்னோட காலுவை இன்னும் காணும்? காலுஜி, உண்மையிலே கோச்சிட்டு போயிட்டீங்களா? நீங்க என்ன கோவப்படுத்தாம இருந்தா நான் ஏன் உங்களை உருட்டு கட்டையால அடிக்க போறேன்? இப்படி கோரிக்காக ராத்திரி பூரா காலுவை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருந்தது. மறுநாள் பொழுது விழுந்துச்சு. காலும் படுக்கையில இருந்து எழுந்திரிச்சது. காகம் அண்ணா, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? காலு ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி நடிக்க ஆரம்பிச்சது. யார பார்த்து காகம்னு சொல்ற? உனக்கு கண்ணு தெரியாது? நான் கிளி. கோவப்பழம் பறிக்க போய்கிட்டு இருந்தப்ப திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துட்டேன். ஆமா, யாரு என்ன இங்க தூக்கிட்டு வந்தது? காகம் அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க கிளி இல்ல, காகம் தானே? அந்த சமயத்துல அங்க புறாவும் வந்தது. சோனா, காகத்துக்கு நினைவு திரும்பிடுச்சு போல இருக்கு. நினைவு திரும்பிடுச்சு, ஆனா தலையில அடிபட்டதால கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன 2 பேரும் என்ன பார்த்து காகம் காகம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எத்தனை தடவை சொல்றது நான் ஒரு கிளின்னு? இனிமே என்ன காகம்னு சொல்லாதீங்க. நண்பரே, நீங்க கிளி இல்ல, காகம். உங்க கலரை பாருங்க, எவ்வளவு கருப்பா இருக்கீங்க. உங்க தாடிய பாருங்க, எவ்வளவு அழுக்கா இருக்கு. கிளினா பச்சை கலர்ல அழகா இருக்கும். புறா அண்ணா, வாங்க நம்ம போய் காகத்துக்கு ஏதாவது உணவு கொண்டு வருவோம். இந்த காகத்துக்கு தலையில பட்ட காயம் ஆற ஆற அதோட மூளையும் சரியா வேலை செய்யும்னு நினைக்கிறேன்.
இப்படி சொல்லிட்டு புறாவும் சோனாவும் பறந்து போனாங்க. இங்க காலு இப்படி நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கோரி காலுவ வலை வீசி தேடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி தேடிக்கிட்டு இருக்கப்ப வழியில ஒரு கிளிய பாத்துச்சு. ஏண்டி கிளி தங்கச்சி, என் வீட்டுக்காரர் காலுவ பாத்தியா? ஏதோ கோவத்துல 2 தட்டு தட்டிட்டேன், அதுக்கு போய் கோவிச்சுக்கிட்டு கூட்ட விட்டு போயிட்டாருடி. உங்க வீட்டுக்காரரை நான் பார்த்தேன்க்கா. நேத்து சாயங்காலம் பக்கத்து காட்டு பக்கம் போய்கிட்டு இருந்தாரு, அப்ப பார்த்தேன். நீ ஏன் என் கூட கொஞ்சம் வாயாண்டி, 2 பேரும் போய் தேடுவோம். சரிக்கா, உங்களை பார்த்தாலும் பாவமா இருக்கு, நானும் வரேன். இப்ப கோரிக்காகவும் கிளி இவங்க 2 பேரும் பக்கத்து காட்டை நோக்கி பறந்தாங்க. சோனா, இந்த உணவை நீ காகத்துக்கு எடுத்துக்கிட்டு போ. தலையில கட்டை அவிழ்த்துட்டு புது கட்டு போடு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு காகத்துக்கு சரியாயிடும்னு நினைக்கிறேன். அப்படி சரியாயிட்டா அது கிளம்பி அது இடத்துக்கே போயிடும். பிறகு காகத்துக்கு உணவு எடுத்துக்கிட்டு 2 பேரும் கூட்டுக்கு வந்தாங்க. காகம் அண்ணா, இந்த உணவை சாப்பிடுங்க. நீ இப்படி சொன்னா நான் சாப்பிட மாட்டேன். கிளி என்னான்னு சொன்னாதான் சாப்பிடுவேன். அப்படியா, சரி சரி. கிளி அண்ணா, இந்த உணவை சாப்பிடுங்க. காகம் இப்ப உணவை சாப்பிட்டுச்சு. காகம் அண்ணா, இல்ல இல்ல, கிளி அண்ணா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா போன வருஷம் என் மனைவி இறந்துட்டா. அவ இறந்தது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா அவ தினமும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. இப்ப ஏதாவது அழகான கிளி கிடைச்சா 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நல்லது நல்லது. கிளி அண்ணா, நீங்க எந்த காட்டுல இருந்து நீங்க வந்தீங்க? நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இந்த கூட்டுல தானே இருக்கேன். காகத்துக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி போகட்டும். கிளி அண்ணா, நீங்க ஓய்விடுங்க. காலுவை தேடிக்கிட்டு வந்த கோரிக்காகவும் கிளியும் காலு இருக்கிற காட்டுக்கே வந்துட்டாங்க. அங்க ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருந்த புறாவை பார்த்துட்டு அங்க போனாங்க. புறா தம்பி, என் புருஷன் நேத்து என்கிட்ட கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாரு. நீ அவரை எங்கேயாவது பாத்தியா? நேத்து ஒரு காகம் எங்க தலையில அடிபட்டு மயங்கி கிடந்துச்சு. அத நானும் சோனா குருவியும் தான் தூக்கிட்டு போனோம். அந்த காகம் இப்ப சோனா குருவி வீட்டுலதான் இருக்கு. புறா தம்பி, அந்த காகத்துக்கு வயது என்ன இருக்கும்? 80ல இருந்து 90க்குள்ள இருக்கும். அவரேதான் என் காலேஜி. மரத்துல இருந்து கீழே விழுந்தப்ப தலையில அடிபட்டதால அவர் பழசையெல்லாம் மறந்துட்டாரு. தன்னை ஒரு கிளின்னு நினைச்சிட்டு இருக்காரு. கோரி அக்கா, பாத்தியா, இதெல்லாம் உன்னோட கோபத்தால வந்தது. கோபம் வந்தா உருட்டு கட்டையால எல்லாம் அடிக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. வேணும்னா கையால 2 தட்டு தட்டலாம். நானும் அப்படிதான் செய்வேன். இப்ப 3 பேரும் சோனா வீட்டுக்கு பறந்து போனாங்க. இவங்க போனப்ப காலு கூட்டுல தூங்கிட்டு இருந்துச்சு. சோனா தங்கச்சி, என் புருஷனை காப்பாத்தி வீட்டுல வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்படி சொன்ன கோரி தான் வீட்டுக்காரரை கூப்பிட்டுச்சு. காலுஜி, காலுஜி. கோரி காகத்தோட குரலை கேட்ட காலு ஹை வோல்டேஜ் கரண்ட் கம்பியில மாட்டின காகம் மாதிரி பதறிக்கிட்டு எழுந்தது. காலுஜி, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உங்களை அடிக்கவே மாட்டேன். இது சத்தியம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு என் கூட வாங்க. காலுவோ மனைவிய பார்த்த அதிர்ச்சியில எதுவுமே பேசாம நின்றுகிட்டு இருந்துச்சு. எல்லாம் மறந்து போனாப்புல நடிச்சுக்கிட்டு இருக்க நாடகத்தை முடிச்சிடலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமான்னு அதுக்கு ஒரே குழப்பம். கோரி அக்கா, உங்க வீட்டுக்காரருக்கு தலையில அடிபட்டதால எல்லாத்தையும் மறந்துட்டாரு. தான் ஒரு கிளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. காலையில கூட என்கிட்ட என் மனைவி இறந்துட்டா, நான் 2வது கல்யாணம் பண்ண அழகான பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. இப்படியெல்லாம் இவர் பேசிருக்காருன்னா இவர் புத்தி நல்லாதான் வேலை செய்யுது. எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிக்கிறாருன்னு நல்லாவே தெரியுது. சோனா, என் புருஷன் உயிரை காப்பாத்தி எனக்கு உதவி பண்ணன, அதே போல இன்னொரு உதவி பண்ணேனா என் புருஷனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துரும். உங்க வீட்டுக்காரருக்கு பழையபடியாக நான் எந்த உதவி செய்ய தயாரா இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன வேணும்? பெருசா எதுவும் வேண்டாம். ஒரே ஒரு உருட்டை கட்டை இருந்தா கொடு, அது போதும். 2 நிமிஷத்துல என் காலுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வச்சிருவேன். கோரி இப்படி சொன்னதுதான் தாமதம். கோரி, நீ எப்ப வந்த? எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. கோரி, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? மிஸ்டர் காலேஜி, நீங்க கஷ்டப்பட்டீங்களா இல்ல இன்னொரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சீங்களான்னு வீட்டுக்கு வாங்க சொல்றேன்.
காலுஜி எழுந்திருங்க, காலுஜி எழுந்திருங்க. தூங்குறதும் சாப்பிடறதும் மட்டும் வாழ்க்கை இல்ல, இடைப்பட்ட சமயத்துல வேலையும் செஞ்சு சம்பாதிக்கணும், அதுவும் வாழ்க்கையில உண்டு. கோரி, உனக்கு தெரியாதா? நானும் தான் தினமும் வேலை தேடி போறேன். என்ன பண்றது? எனக்கு மட்டும் எந்த வேலையும் கிடைக்கவே மாட்டேங்குது. மத்த வீட்ல எல்லாம் போய் பாருங்க, ஆண் பறவைகள் ஒரு வேலை இல்லைன்னா வேற ஏதாவது வேலை பார்த்து சம்பாதிச்சுக்கிட்டு வராங்க. நீங்க மட்டும்தான் எந்த வேலையும் கிடைக்கலன்னு இப்படி வீட்லயே படுத்திருக்கீங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க வேலை தேடிக்கிட்டு வரல, உங்க கூட இந்த வீட்ல என்னால பட்டினி கிடக்க முடியாது. நான் உடனே கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அப்படி என்ன உங்க அம்மா 6 அடுக்கு மாளிகையில வீடு கட்டி வச்சிருக்காங்க, அங்க போய் வாழ போற? காலுஜி இப்ப என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. கோரி, இன்னைக்கு எப்படியும் வேலை தேடிக்கிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னேன். சரி சரி, நான் வேலை தேடி கிளம்புறேன். ஏதாவது ஒரு வேலை தேடிக்காம இன்னைக்கு நான் கண்டிப்பா வீடு திரும்ப மாட்டேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு வேலை தேடுறதுக்காக வீட்டை விட்டு பறந்து போச்சு. இன்னைக்கு நம்ம வேலை தேடாம வீட்டுக்கு போனா கோரி கண்டிப்பா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவான்னு காலுக்காகத்துக்கு ஏற்பட்டெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு. இப்படி யோசிச்சுக்கிட்டே பறந்து போன காலுக்காகத்தோட பார்வை பக்கத்துல இருந்த ஒரு மாந்தோட்டத்தை பார்த்தது. இந்த மாந்தோட்டம் நல்ல பெருசா அழகா இருக்கு. இந்த மாந்தோட்டத்துல போய் வேலை கேட்டு பாப்போம். இங்கேயே வேலை கிடைச்சா நமக்கு ரொம்ப நல்லது. இப்படி யோசிச்சுக்கிட்டே காலுக்காகத்து மாந்தோப்புக்கு போச்சு. அந்த மாந்தோப்போட ஓட ஜம்ஜம் பறவை அப்ப அங்கதான் இருந்தது. முதலாளி, என் பேர் காலு. இங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் என்னோட வீடு இருக்கு. சொல்லு, மாம்பழங்கள் விலைக்கு வேணுமா? எத்தனை கிலோ வேணும்னு சொல்லு. மாம்பழங்கள் நம்ம கிட்ட தரமாகவும் இருக்கும், விலை குறைவாகவும் இருக்கும். முதலாளி, நான் மாம்பழம் வாங்க வரல. இந்த மாந்தோட்டத்துல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கறதுக்காக வந்தேன். உங்களோட மாந்தோட்டத்துல எனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலை இருக்குமா? ஜம்ஜம் பறவையும் மாம்பழங்களை பறிச்சு வைக்கிறதுக்கு ஒரு வேலையாள தேடிட்டு தான் இருந்தது. ஆமா, பழத்தோட்டங்கள்ல வேலை செஞ்சு உனக்கு முன் அனுபவம் இருக்கா? இருக்கு முதலாளி. மாந்தோட்டத்தை சுத்தம் பண்றது, மாமரங்களுக்கு தண்ணீர் ஊத்துறது, மாம்பழங்களை பறிச்சு கீழே அடுக்கி வைக்கிறது, இப்படி நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். சரி, அப்படின்னா நீ நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கு இந்த மாந்தோட்டத்துக்கு வந்துரு. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் உனக்கு இங்க வேலை இருக்கும். உன்னோட வேலை என்ன தெரியுமா? மாம்பழங்களை பறிச்சு கூடையில அடுக்கி வைக்கிறது தான். அப்புறம் அப்படியே இந்த மாந்தோட்டத்தையும் பொறுப்பா கவனிச்சுக்கணும். எனக்கு வேலை கொடுத்ததுக்கு ரொம்பவும் சந்தோஷம் முதலாளி. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கொடுக்கிற வேலை எல்லாத்தையும் நான் சரியா செஞ்சு முடிப்பேன். மாந்தோட்டத்தை பொறுப்பா பாத்துக்கிறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த தோட்டம் உன்னோட தோட்டமா இருந்தா எப்படி பாத்துப்பியோ அதே மாதிரி கவனிச்சுக்கணும். முதலாளி, எனக்கு மாச சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா என் மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். நானும் சந்தோஷமா வீட்டுக்கு போவேன். காலு, உனக்கு மாசம் 2000 ரூபாய் சம்பளம். என்ன இது போதுமா? இது போதும் முதலாளி, இது போதும். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த தோட்டம் இனிமே உங்க தோட்டம் இல்ல, என்னோட தோட்டம். நான் நாளைக்கு காலையில சரியா 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு வந்துடுறேன். இங்க பாரு, நீ செய்யற வேலை எனக்கு பிடிச்சிருச்சுன்னா உனக்கு சம்பளம் இன்னும் அதிகமா கொடுப்பேன். அப்படியா முதலாளி? நீங்க வேணா பாருங்க. என்னோட வேலை உங்களுக்கு பிடிச்சு போய் நீங்க மாசம் மாசம் சம்பளத்தை அதிகப்படுத்த போறீங்க. அப்புறம் 2 மாம்பழம் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போய் எனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த என் மனைவி கிட்ட சொல்லிட்டு அப்படியே இந்த மாம்பழத்தையும் கொடுத்தா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. எடுத்துக்கிட்டு போ. அதோ எதிரில இருக்கிற அந்த மரத்துல இருந்து 2 மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு போ. பிறகு 2 மாம்பழங்களை பறிச்சு எடுத்துக்கிட்டு காலுக்காக ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி, உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் கரெக்டா சொல்லு பாப்போம். என்ன எடுத்துட்டு வந்திருப்பீங்க? ஆமா, நல்ல பழுத்த மாம்பழ வாசம் வருது, கண்டுபிடிச்சிட்டேன். எனக்காக நீங்க மாம்பழம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. என்ன இவ கரெக்டா சொல்லிட்டா? போன ஜென்மத்துல நாயா பிறந்திருப்பாளோ? இப்படி சொல்லிட்டு காலுக்காகம் தாங்கிட்டு இருந்த மாம்பழங்களை கோரிக்காகத்துக்கிட்ட கொடுத்தது. கோரி, இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம். எனக்கு மாம்பழங்கள் மட்டும் கிடைக்கல, மாந்தோட்டத்துல வேலையும் கிடைச்சிருச்சு. நாளையிலிருந்து ஜம்ஜம் முதலாளியோட மாந்தோட்டத்துல நான் வேலை பார்க்க போறேன். மாச சம்பளம் 2000 ரூபாய். இந்த செய்தியை கேட்ட கோரிக்காகவும் பிறகு சந்தோஷமா இந்த மாம்பழங்களை சாப்பிட்டது. காலுஜி, இந்த மாம்பழங்கள் ரொம்பவும் இனிப்பா இருந்தது. நீங்க இந்த மாந்தோட்டத்துல வேலை பார்த்தீங்கன்னா தினமும் இந்த மாதிரி இனிப்பான பழங்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுங்க. நான் வேலையை விட்டு திரும்பி வர்றப்ப என்னோட மனைவி கோரிக்காக எப்படியும் ஒரு மாம்பழத்தையாவது திருடி கொண்டு வந்துருவேன். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு.
பிறகு மறுநாள் காலையில காலுக்காகம் தனக்கான மதிய உணவு எடுத்துக்கிட்டு மாந்தோட்டத்துக்கு வேலைக்கு போச்சு. காலுக்காக இப்படி போன உடனே ஜம்ஜம் பறவை காலுக்காகத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு. சரி காலு, நான் சொன்ன வேலையெல்லாம் சரியா செஞ்சு வை. நான் இனிமே சாயங்காலம் 6 மணிக்கு தான் வருவேன். அது வரைக்கும் இந்த மாந்தோட்டத்துக்கு நீதான் பொறுப்பு. இப்படி சொன்ன ஜம்ஜம் பறவை பிறகு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. சரி சரி, முதல்ல காலை உணவை சாப்பிட்டு முடிப்போம். சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிக்கலாம். இப்படி சொன்ன காலுக்காகவும் பிறகு மாம்பழங்களை வயிறு நிறைய சாப்பிட்டுச்சு. இப்படி காலை உணவை சாப்பிட்டு முடிச்ச காலுக்காகவும் பிறகு கீழே இருந்த கூடையில மாம்பழங்களை பறிச்சு போட ஆரம்பிச்சது. காலுக்காக இப்படி மாம்பழங்களை பறிச்சு கூடையில போட்டுட்டு இருக்கும் போது நல்ல பழுத்த மாம்பழங்கள் அந்த மாந்தோப்புல இருக்கிறத பார்த்த ரீட்டா கிளி அந்த மாந்தோட்டத்துக்கு வந்தது. ஐயா, நீங்க இந்த தோட்டத்துல வேலை பாக்குறவங்களா இல்ல இந்த தோட்டத்தோட ஓனரா? ஏய் கிளி, என்ன பேசுற நீ? என்ன பார்க்க வேலைக்கார மாதிரியா தெரியுது? சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த தோட்டத்துக்கு நான் தான் ஓனர். அப்படியா? அப்ப சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறம் யார் ஓனரா இருப்பாங்க? அதுவா? அது வந்து என்னோட பார்ட்னர் வருவான் சாயங்காலம் 6 மணிக்கு மேல. அதுக்கப்புறம் அவன் தான் பாத்துப்பான். ஆமா, இதையெல்லாம் நீ எதுக்கு கேக்குற? நீ இங்க எதுக்கு வந்த? அத முதல்ல சொல்லு. ஐயா, நான் ரொம்ப தூரத்துல உள்ள காட்டுல இருந்து வரேன். இங்க உள்ள மார்க்கெட்ல மாம்பழ ஜூஸ் கடை வைக்கலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அதுக்கு தேவையான மாம்பழங்களை உங்ககிட்ட வாங்கிட்டு போறதுக்கு தான் இங்க வந்தேன். எனக்கு இங்க மாம்பழங்கள் விலைக்கு கிடைக்குமா? ரீட்டா கிளி இப்படி கேட்ட உடனே கொஞ்ச நேரம் யோசிச்ச காலுக்காகவும் பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சது. கிளி, இங்க மாம்பழங்கள் விலைக்கு கிடைக்குமான்னு நீ கேக்குற கேள்வியே தப்பான கேள்வி. இந்த மாந்தோட்டத்தை நான் எதுக்கு வச்சிருக்கேன்? பழங்களை விக்கிறதுக்கு தானே வச்சிருக்கேன். உனக்கு எவ்வளவு மாம்பழங்கள் வேணும் அத சொல்லு முதல்ல. எனக்கு 100 ரூபாய்க்கு மாம்பழங்கள் வேணும். இப்படி சொன்ன ரீட்டா கிளி 100 ரூபாய் எடுத்து காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்தது. காலுக்காக உடனே ஒரு பை நிறைய மாம்பழங்களை ரீட்டா கிளி கிட்ட கொடுத்தது. முதலாளி, நீங்க 100 ரூபாய்க்கு நிறைய மாம்பழம் கொடுக்குறீங்க. வேற யாருமே இந்த அளவு கொடுக்க மாட்டாங்க. இங்க பாரு கிளி, உனக்கு மாம்பழங்கள் எப்ப வேணும்னாலும் நான் இருக்கிறப்பதான் வந்து வாங்கணும். என்னோட பார்ட்னர் இருக்கிறப்ப வந்துடாத. அவன் ரொம்ப கஞ்சன். என்ன மாதிரி நிறைய மாம்பழங்களை கொடுக்க மாட்டான். ரொம்ப நன்றி முதலாளி. நான் இனிமே எப்போதுமே இந்த நேரத்துக்கு வந்து வாங்கிக்கிறேன். இப்படி சொன்ன ரீட்டா கிளி பிறகு மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி பறந்து போச்சு. இப்படி காலுக்காகத்துக்கிட்ட மாம்பழங்களை வாங்கிட்டு போட்ட ரீட்டா கிளி பிறகு மார்க்கெட்ல தன்னோட ஜூஸ் கடைய ஆரம்பிச்சது. ஜூஸ் ஜூஸ், சுவையான மாம்பழ ஜூஸ். பிறகு அன்னைக்கு சாயங்காலம் 6 மணி ஆன உடனே ஜம்ஜம் பறவை தன்னோட மாந்தோட்டத்துக்கு வந்தது. காலு, நான் சொன்ன மாதிரியே நீ வேலையெல்லாம் சரியா செஞ்சு வச்சிருக்க. சரி சரி, நீ வீட்டுக்கு கிளம்பலாம். இப்படி சொன்ன ஜம்ஜம் பறவை காலுக்காக வச்சிருந்த மூட்டைய பார்த்தது. ஆமா, இந்த மூட்டையில என்ன இருக்கு? அந்த மூட்டையில காலுக்காகவும் தான் மனைவி கோரிக்காகத்துக்கு 2 மாம்பழங்களை எடுத்து வச்சிருந்தது. அதுவா முதலாளி? மதியம் சாப்பிடறதுக்காக உணவு எடுத்துக்கிட்டு வந்தேன். எனக்கு பசிக்கவே இல்லை. அதனால அந்த உணவை திரும்பவும் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறேன். இப்படி ஜம்ஜம் பறவை கிட்ட சாமர்த்தியமா போய் சொன்ன காலுக்காகவும் பிறகு அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, எனக்காக மாம்பழம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? கோரி, உனக்காக நான் மாம்பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு வரல. இதோ பார், 100 ரூபாய் பணமும் கொண்டு வந்திருக்கேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் மாம்பழங்களோட 100 ரூபாய் பணத்தையும் கோரிக்காகத்துக்கிட்ட கொடுத்தது. காலுஜி, மாம்பழங்கள் தான் உங்க தோட்டத்துல இருந்து வந்தது. இந்த 100 ரூபாய் ஏது? இது எப்படி வந்தது? நான் வேலைக்கு போன உடனே மாந்தோட்டத்தை காவல் காக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு தினமும் அந்த ஜம்ஜம் பறவை மார்க்கெட்ல உள்ள தன்னோட பழக்கடைக்கு போயிடுது. அந்த சமயத்துல நான் நடத்துற சைடு பிசினஸ்ல கிடைக்கிறது தான் இந்த 100 ரூபாய். காலுஜி, அப்படின்னா இனிமே தினம் தினம் இந்த மாம்பழங்கள் கூடவே தினமும் எனக்கு பணமும் கொண்டு வருவீங்களா? அட நீ வேற கோரி, இன்னைக்கு தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். போக போக இந்த காலுவோட திறமையை பத்தி நீயே தெரிஞ்சுப்ப. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட ஓனர் அந்த ஜம்ஜம் பறவையே வித்துட்டு வந்துடுறேன் பாரு. காலுக்காக இப்படி சொல்லிட்டு பிறகு மனைவி கோரியோட சந்தோஷமா சிரிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காலுக்காக வேலை பார்க்க கிளம்பிட்டு இருக்கப்ப கோரி இப்படி கேட்டது. காலுஜி, வீட்ல இருந்தே எனக்கு போர் அடிக்குது. நானும் உங்க கூட வேலைக்கு வரேன். கோரி, எங்க மாந்தோட்டத்துல ஒரு ஆளுக்கே சரியா வேலை இல்ல. இதுல எங்க ஓனர் 2 பேருக்கு எப்படி சம்பளம் கொடுப்பாரு?
காலுஜி, உங்க ஓனர் கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் பேசிக்கிறேன், நீங்க பேசாம என் கூட வாங்க. பிறகு நீங்க காலுக்காகத்தோட கோரிக்காகவும் மாந்தோட்டத்துக்கு பறந்து போச்சு. அந்த மாந்தோட்டத்துல இருந்த அவ்வளவு மாம்பழங்களையும் பார்த்த கோரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. காலு, உன் கூட வந்திருக்கிறது யாரு? முதலாளி, நான் காலேஜியோட மனைவி. என் பேரு கோரி. நானும் இன்னையில இருந்து வேலைக்கு வந்திருக்கேன். அதுக்காக நீங்க எனக்கு தனியா சம்பளம் கொடுக்கணும்னு நினைச்சு பயப்படாதீங்க. காலேஜுக்கு நீங்க கொடுக்கற சம்பளத்திலேயே நாங்க 2 பேரும் வேலை பார்ப்போம். இதை கேட்ட ஜம்ஜம் பறவைக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. உங்கள மாதிரி தான் பொறுப்பான ஆட்கள் வேலைக்கு தேவைன்னு நினைச்சேன். அதே மாதிரி நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. சரி சரி, 2 பேரும் சேர்ந்து மரத்துல உள்ள மாம்பழங்களை பறிச்சு இந்த கூடையில வச்சிடுங்க. இப்படி சொல்லிட்டு ஜம்ஜம் பறவை மார்க்கெட்ல உள்ள தன்னோட பழக்கடைக்கு பறந்து போச்சு. மாம்பழங்களை பறிச்சு கூடையிலையா போடுறது? முதல்ல என்னோட வயிற்றுல போட்டுக்கிறேன். என் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் தான் மாம்பழங்களை கூடையில போடணும். இப்படி சொன்ன கோரி மாம்பழத்தை பறிச்சு தன்னோட வயிறார சாப்பிட ஆரம்பிச்சது. ஜம்ஜம் பறவை மார்க்கெட்ல உள்ள தன்னோட கடைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த கடையில வேலை செய்யற அந்த பறவை ஜம்ஜம் பறவை கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிச்சது. முதலாளி, இப்பெல்லாம் நம்ம கடையில சரியாவே வியாபாரம் ஆகலன்னு நீங்க கொஞ்ச நாளா வருத்தப்படுறீங்கல்ல, அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? என்னடா காரணம்? சீக்கிரம் சொல்லு. முதலாளி, நம்ம கடையில மாம்பழம் 1 கிலோ 50 ரூபான்னு விக்கிறோம். ஆனா நம்ம கடை வச்சிருக்க மார்க்கெட்ல இப்ப புதுசா ஜூஸ் கடை வச்சிருக்க கிளி மாம்பழ ஜூஸ் 1 கிளாஸ் 20 ரூபாய்க்கு விக்குது. அதனாலதான் மாம்பழம் வாங்க வரவங்க எல்லாம் 20 ரூபாய் கொடுத்துட்டு 1 கிளாஸ் ஜூஸ குடிச்சிட்டு போயிடுறாங்க. மாம்பழம் விக்கிற விலையில 1 கிளாஸ் ஜூஸ் அந்த கிளியால எப்படி 20 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது? வா, நாம அந்த கிளி கிட்ட மாம்பழம் எங்க கொள்முதல் பண்ணுதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம். ஏம்மா கிளி, உன் கடையில 1 கிளாஸ் மாம்பழ ஜூஸ் என்ன விலை? 1 கிளாஸ் ஜூஸ் 20 ரூபாய். என்னது, 20 ரூபாயா? அப்ப நீ மாம்பழம் 1 கிலோ என்ன விலைக்கு வாங்குற? கிலோ கணக்கெல்லாம் கிடையாது. 100 ரூபாய் காசு கொடுத்தா அந்த மகராசா ஒரு பை நிறைய அள்ளி போட்டு கொடுப்பாரு. அப்படியா? அந்த மகராசா எங்கம்மா இருக்காரு? எனக்கும் தான் கொஞ்சம் சொல்லு. ஏன்னா எனக்கு நிறைய மாம்பழங்கள் தேவைப்படுது. ஐயா, இப்ப நான் மாம்பழம் வாங்க அந்த மகராசனை தான் தேடி போய்கிட்டு இருக்கேன். வேணும்னா நீங்களும் என் கூட வாங்க. ரீட்டா கிளி இப்படி சொன்ன உடனே ஜம்ஜம் பறவை, ரீட்டா கிளி, ஆந்த இவங்க 3 பேரும் காலுக்காகத்தை தேடி பறந்து போனாங்க. ரீட்டா கிளி இன்னைக்கு மாம்பழம் வாங்க தன்னோட ஓனர் கூட சேர்ந்து வந்திருக்கத பார்த்த காலுக்காகத்துக்கு எதுவுமே புரியல. ஆனா காலுக்காகத்தோட திருட்டு வேலைய பத்தி எதுவுமே தெரியாது ரீட்டா கிளி எப்போதும் போல காலுக்காகத்திட 100 ரூபாய கொடுத்தது. முதலாளி, வழக்கம் போல 100 ரூபாய்க்கு மாம்பழங்களை இந்த பை நிறைய போடுங்க. என்னது, மாம்பழங்களை பை நிறைய போடுறதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் இந்த தோட்டத்துல வேலை செய்யறவன். மாம்பழம் வேணும்னா இதோ நிக்கிறாரு பாரு, அவர் தான் எங்க முதலாளி. அவரை கேளு. என்ன முதலாளி இப்படி பேசுறீங்க? இத்தனை நாளா நீங்க தானே 100 ரூபாய வாங்கிக்கிட்டு இந்த பை நிறைய மாம்பழத்தை அள்ளி போட்டு தருவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சு? ஏன் மாம்பழங்களை கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த காகம் ஏன் மாம்பழங்களை கொடுக்கலன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த மாந்தோட்டத்தோட ஓனர் நான் தான். இந்த காகம் என்கிட்ட வேலை செய்யற காகம். நான் இங்க இல்லாதப்ப திருட்டுத்தனமா உன்கிட்ட மாம்பழங்களை வியாபாரம் பண்ணிருக்கு. இப்ப நானும் உன் கூடவே வந்திருக்கிறதால எப்படி மாம்பழங்களை கொடுக்கறதுன்னு யோசிக்குது. சரி சரி கிளி, நீ இடத்த காலி பண்ணு, எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு. ஜம்ஜம் பறவை இப்படி சொன்ன உடனே ரீட்டா கிளி அங்கிருந்து வேகமா பறந்து போயிடுச்சு. காலு, நீ இப்படி செய்வேன்னு நான் நினைக்கவே இல்ல. நீ ஒரு நம்பிக்கை துரோகி. முதலாளி, நீங்க சொன்னதை தான் நான் செஞ்சேன். நீங்க தானே சொன்னீங்க இது உன்னோட தோட்டம் மாதிரின்னு. அத நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இடையில கொஞ்சம் மாம்பழங்களை எடுத்து வித்துட்டேன். தயவு செய்து என்னையும் என் மனைவியையும் மன்னிச்சிடுங்க. நீங்க செஞ்ச தப்புக்கு இன்னும் 6 மாசத்துக்கு நீங்க 2 பேரும் சம்பளம் இல்லாம வேலை பார்க்கணும். முதலாளி, 2 பேரும் சேர்ந்து ஓடிட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏண்டா, நான் என்ன அந்த அளவுக்கு முட்டாளா இருப்பேன்? ஒரு நாள் முழுக்க காலு வேலை பார்க்கணும். கோரி எப்ப கூண்டுக்குள்ள இருக்கும், மறுநாள் முழுக்க கோரி வேலை பார்க்கும். காடு கூண்டுக்குள்ள இருக்கும்.
காலேஜி நம்ம நிலைமை என்ன இப்படி ஆயிடுச்சு? எனக்கு கிடைச்ச வேலை உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை. முதலாளியும் ரொம்ப நல்லவரு. இருந்தாலும் நம்மளோட குறுக்கு புத்தியால எங்க போனாலும் கடைசியா இப்படிதான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம். குறுக்கு வழியில போறவங்க எல்லாருக்குமே கடைசியா இப்படிதான் தண்டனை கிடைக்கும் போல இருக்கு.